ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ இதுவே எனக்கு இருக்கிற ஒரே கவலை நீ தான், நீ மட்டும் நல்லபடியாக இருந்துட்டா எனக்கு போதும், எனக்கு இருக்கிற ஒரே கவலை நீ தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை ஒன்லி கன்சர்ன் இஸ் யூ. மை ஒன்லி கன்சர்ன் இஸ் யூ. மை ஒன்லி கன்சர்ன், என்னோட ஒரே கவலை, இஸ் யூ, நீ தான், என்னோட ஒரே கவலை நீ தான். மை ஒன்லி கன்சர்ன் இஸ் யூ. ஸோ இதுவே அவனை பற்றி ரொம்ப கவலையாக இருக்காத, அவனை பற்றி ரொம்ப கவலையாக இருக்காத, அவன் கண்டிப்பாக நல்லா வருவான், அவனை பற்றி ரொம்ப கவலையாக இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't be so concerned about him. Don't be so concerned about him. Don't be so concerned. ரொம்ப கவலையாக இருக்காத. about him, அவனை பற்றி ரொம்ப கவலையாக இருக்காத, அவன் நல்லா வருவான். Don't be so concerned about him. So next one. அவனுக்கு என்னை பற்றின கவலையே இல்லை, அவனுக்கு என்னை பற்றின அக்கறையே இல்லை, என்னை பற்றின கவலையே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, எப்போ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? when did they get married? when did they get married? when did they get married? அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு. ஸோ கெட்டிங் மேரிட் அப்படிங்கிறது கல்யாணம் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ கெட் மேரிட் அப்படின்னா கல்யாணம் ஆகிறது. எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னா காட், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா காட் மேரிட், கல்யாணம் ஆகிறது அப்படின்னா கெட் மேரிட், ஓகேவா? ஸோ when did they get married? அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு. ஸோ இங்கே ஆச்சுன்னா பாஸ்ட் தானே, இங்கே ஏன் கெட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டூவை டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். when did they get married? ஸோ இதுவே அவங்களுக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They just got married recently. They just got married recently. They just got married recently. They just got married. அவங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு. They just got married recently. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன், நான் இருக்க வரையும் உனக்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't let anything happen to you. I won't let anything happen to you. I won't let anything happen. நான் எதுவும் நடக்க விட மாட்டேன். to you, உனக்கு, நான் உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். I won't let anything happen to you. So next one. அவளுக்கு எதுவும் நடக்க விட்டுறாத. அவளுக்கு எதுவும் நடக்க விட்டுறாத, நீ தான் அவளை பார்த்துக்கணும், அவளுக்கு எதுவும் நடக்க விட்டுறாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't let anything happen to her. Don't let anything happen to her. Don't let anything happen. எதுவும் நடக்க விட்டுறாத. to her, அவளுக்கு, அவளுக்கு எதுவும் நடக்க விட்டுறாத. Don't let anything happen to her. Next one. நான் வந்தப்போ அங்கே யாருமே இல்லை. நான் வந்தப்போ அங்கே யாருமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one was there when I came. No one was there when I came. No one அப்படின்னா யாருமே இல்லை. was there, அங்கே இருந்தது யாருமே இல்லை. when I came, நான் வந்தப்போ அங்கே யாருமே இல்லை. No one was there when I came. ஸோ இதுவே நீ வந்தப்போ அங்கே யாராவது இருந்தாங்களா. நீ வந்தப்போ அங்கே யாராவது இருந்தாங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Was anyone there when you came? Was anyone there when you came? Was anyone there? யாராவது இருந்தாங்களா. when you came, நீ வந்தப்போ யாராவது இருந்தாங்களா. Was anyone there when you came? So next one. நான் வந்தப்போ எல்லோரும் இங்கே தான் இருந்தாங்க. நான் வந்தப்போ எல்லோரும் இங்கே தான் இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
Everyone was here when I came. Everyone was here when I came. Everyone அப்படின்னா எல்லோரும். was here இங்கே தான் இருந்தாங்க. when I came நான் வந்தப்போ எல்லோரும் இங்கே தான் இருந்தாங்க. everyone was here when I came. so next one, நீ இங்கே வந்தப்போ யார் இருந்தா? நீ இங்கே வந்தப்போ யார் இருந்தா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அவன் பேசுனதை நான் கேட்டேன். அவன் பேசுனதை நான் கேட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I heard him talking. I heard him talking. I heard அப்படின்னா நான் கேட்டேன். him talking அவன் பேசுனதை நான் கேட்டேன். I heard him talking. so next one, அவனுக்கு என்னை விட வயசு அதிகம் இல்லை. அவனுக்கு என்னை விட வயசு அதிகம் இல்லை, கம்மி தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not older than me. He is not older than me. He is not older அப்படின்னா அவனுக்கு வயசு அதிகம் இல்லை. than me என்னை விட அவனுக்கு வயசு அதிகம் இல்லை, ஓகேவா? வெளியில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. வெளியில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is very cool outside. It is very cool outside. It is very cool அப்படின்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது. அவுட் சைடு அப்படின்னா வெளியில். ஸோ வெளியில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இட் இஸ் வெரி கூல் அவுட் சைடு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன் வெளியில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது? ஏன் வெளியில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why is it very cool outside? Why is it very cool outside? Why is it very cool? இது ஏன் ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது? அவுட் சைடு வெளியில் ஏன் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது? Why is it very cool outside? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னால் நிம்மதியாக வாழ முடியலை. என்னால் நிம்மதியாக வாழ முடியல, ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னால் நிம்மதியாக வாழவே முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't live in peace. I can't live in peace. Peace அப்படின்னா நிம்மதி. ஸோ I can't live அப்படின்னா என்னால் வாழ முடியலை. in peace நிம்மதியாக, என்னால் நிம்மதியாக வாழ முடியல. I can't live in peace. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கான். அவன் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கான். அவன் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கான். அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is living in peace. He is living in peace. He is living அப்படின்னா அவன் வாழ்ந்துட்டுருக்கான். in peace அப்படின்னா நிம்மதியாக, அவன் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கான். He is living in peace. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். யாரும் எனக்கு எதுவும் கொடுக்கல. எனக்கு யாருமே எதுவுமே கொடுக்கல. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one is giving me anything. No one is giving me anything. No one அப்படின்னா யாருமே இல்லை. is giving me எனக்கு தரல. anything எதுவும், எனக்கு யாருமே எதுவுமே தரல. No one is giving me anything. உனக்கு யாராவது ஏதாவது தந்தாங்களா? உனக்கு யாராவது ஏதாவது தந்தாங்களா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did anyone give you anything? Did anyone give you anything? Did anyone give அப்படின்னா யாராவது தந்தாங்களா? you உனக்கு, anything ஏதாவது, யாராவது உனக்கு ஏதாவது தந்தாங்களா? Did anyone give you anything? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு யாருமே எதுவுமே தரமாட்டாங்க. உனக்கு யாருமே எதுவுமே தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one will give you anything. No one will give you anything. No one அப்படின்னா யாருமே கிடையாது. will give you உனக்கு தரத்துக்கு, anything எதுவுமே, யாருமே உனக்கு எதுவுமே தரமாட்டாங்க. No one will give you anything. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க உனக்கு ஏதாவது தந்தா நீ வாங்காத. அவங்க உனக்கு ஏதாவது தந்தா நீ வாங்காத, வேணாம்னு சொல்லிடு. அவங்க ஏதாச்சும் தந்தாங்கன்னா வாங்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If they give you anything, don't accept it. Or if they give you anything, don't take it. ஓகேவா? ஸோ if they give you anything, அவங்க உனக்கு ஏதாவது தந்தால் don't accept it, அதை ஏற்றுக்காத, அதை வாங்காத, don't take it. ஓகேவா? ஸோ ரெண்டு விதமாகவும் சொல்லலாம்.
if they give you anything you don't accept it, or if they give you anything you don't take it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு தேவைப்படுறத அவங்க தருவாங்களா, எனக்கு தேவைப்படுறத அவங்க தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will they give me what I need, will they give me what I need, will they give me அவங்க எனக்கு தருவாங்களா, what I need எனக்கு என்ன தேவையோ அவங்க அதை தருவாங்களா, will they give me what I need. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தேவைப்படுறத அவங்க கண்டிப்பாக தரமாட்டாங்க, உனக்கு தேவைப்படுறத அவங்க கண்டிப்பாக தரமாட்டாங்க, அவங்க வேறு ஏதாவது தான் தருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். They will not definitely give you what you need. They will not definitely give you what you need. They will not definitely give. அவங்க கண்டிப்பாக தரமாட்டாங்க. Give you உனக்கு, அவங்க உனக்கு கண்டிப்பாக தரமாட்டாங்க. What you need உனக்கு என்ன தேவைப்படுதோ அதை அவங்க கண்டிப்பாக உனக்கு தரமாட்டாங்க. They will not give you, they will not definitely give you what you need. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தேவைப்பட்ட எல்லாமே அவங்க தந்தாங்க, எனக்கு தேவைப்பட்ட எல்லாமே அவங்க தந்தாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they gave me everything I needed. they gave me everything I needed. they gave me அவங்க எனக்கு தந்தாங்க. everything I needed எனக்கு தேவைப்பட்ட எல்லாமே, everything I needed. they gave me அவங்க எனக்கு தந்தாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தேவைப்படுற எல்லாமே அவங்க தருவாங்க, உனக்கு தேவைப்படுற எல்லாமே அவங்க தருவாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு, மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? promise me that you won't do that again. promise me that you won't do that again. promise me அப்படின்னா எனக்கு சத்தியம் பண்ணு, ப்ராமிஸ் அப்படின்னா சத்தியம். ஸோ ப்ராமிஸ் மீ அப்படின்னா எனக்கு சத்தியம் பண்ணு. தட் யூ வில் நாட் டூ தட், நீ அதை மறுபடியும் நீ அதை பண்ண மாட்டேன்னு. யூ வில் நாட் டூ தட் அகெயின், நீ அதை திரும்பவும் மறுபடியும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. ப்ராமிஸ் மீ தட் யூ ஒன்ட் டூ தட் அகெயின். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் திரும்பவும் அதை பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணினான், அவன் திரும்பவும் அதை பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணினான், ஆனால் மறுபடியும் அவன் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் எனக்கு சத்தியம் பண்ணி தந்தான், பண்ண மாட்டேன்னு நான் தான் நம்பினேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he promised me that he wouldn't do that again. he promised me that he wouldn't do that again. he promised அப்படின்னா அவன் சத்தியம் பண்ணினான், மீ எனக்கு, அவன் எனக்கு சத்தியம் பண்ணினான் என்னன்னு, தட் ஹீ வுடன்ட் டூ தட் அகெயின், அவன் அதை மறுபடியும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணான். ஸோ இங்கே தட் ஹீ வில் நாட் டூ தட் அகெயின் அப்படின்னு வரக்கூடாது, ஏன்னா இது வந்து ஏற்கனவே நடந்த கான்வர்சேஷனை நம்ம சொல்கிறோம். ஸோ டைரெக்டாக ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்கல, ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஹீ வுடன்ட் டூ தட் அகெயின், நான் அதை பண்ண மாட்டேன்னு அவன் சொன்னான். ஸோ முன்னாடி சொன்னதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால ஹீ ப்ராமிஸ்ட் மீ தட் ஹீ வுடன்ட் டூ தட் அகெயின் அப்படின்னு தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஏதோ ஒரு பர்த்டே, ஏதோ ஒரு நல்ல விஷயம்னா ஸோ அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க, பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெட் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் தெம். கெட் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் தெம். பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னா ஆசீர்வாதம். ஸோ கெட் பிளெஸ்ஸிங் அப்படின்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஃப்ரம் தெம் அவங்கக்கிட்டேருந்து. ஓகேவா? ஸோ இதுவே தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, கெட் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் கிராண்ட் பேரண்ட்ஸ். அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, கெட் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I got blessings from them before I went there. I got blessings from them before I went there. I got blessings அப்படின்னா நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். them from them அவங்கக்கிட்டேருந்து. before I went there அங்கே போகிறதுக்கு முன்னாடி. before I went there அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன்.
I got blessings from them before I went there. ஸோ நெக்ஸ்ட் ஒன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.